இனி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி புளி கரைசல்லாம் கரைச்சி கஷ்டமே படாமல் சிம்பிளாக ஈஸியாக ஒரு புளியோதரை, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு பவுடர் செஞ்சு வச்சா போதுங்க. கோயிலில் கிடைக்கிற மாதிரி சேம் டேஸ்ட் இருக்கும். இப்போ நவராத்திரி வேற வருதுல்ல, இந்த மாதிரி செஞ்சு அசத்திடுங்க. ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே நம்ம அவசரத்தில் இருப்போம், நமக்கு டைமே இருக்காது. இந்த மாதிரி ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும் போதும் வேலைக்கு கிளம்பும் போதும் இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னிறத்தில் வறுத்துக்கோங்க. வறுக்கவே அதோட வாசனை சும்மா கம கமன்னு வருங்க. எல்லாத்தையுமே தணல் கம்மியாக வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி 100% சக்சஸ். உங்க டைமை ரொம்பவே மிச்சம் பண்ணும். ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு ஸ்பூன் வரமல்லி, அரை ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையுமே நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா மொறுன்னு வறுத்துருங்க. நம்ம எவ்வளோக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அதோட ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு கப் வெள்ளை எள் எடுத்திருக்கேன், அரை கப் கருப்பு எள் எடுத்திருக்கேன். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்திருக்கேன். இதோட கலரும் டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கடைகள் எல்லாம் கிடைக்கும் பாருங்க, இன்ஸ்டன்ட் புளியோதரை, எவ்வளவோ ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சீங்கன்னா ஆத்திர அவசரத்துக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணும்போது பழைய புளியாகவும் இருக்கக்கூடாது, புது புளியாகவும் இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற நார் கொட்டை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் உபயோகப்படுத்தினா அந்த பொருள் கெட்டு போகாமல் 6 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தணலை கம்மியாக வச்சுட்டு கடாயில் நம்ம க்ளீன் பண்ண வச்ச புளியை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போய் அப்படியே நல்ல மொறுன்னு ஆகிடுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. சாப்பிடும்போது திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபிங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதோட ஈரப்பதம் போய் நல்ல மொறுன்னு வந்தாலே போதும். இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வச்சிருங்க. தனித்தனியாக வறுக்கும் போது அதோட பதம் எதுவும் மாறாம அப்படியே சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. அடுத்தது நம்ம வறுக்க போகிறது வரமிளகா. எப்போவுமே வரமிளகா வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் காம்போட வறுத்துருங்க. தணல் ஏறாமல் நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைன்னா மூக்குலெல்லாம் காரம் ஏறிக்கும். மிளகாயோட காம்பை பிக்காமல் போட்டோம் அப்படின்னா அதோட விதையெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. கருக விடக்கூடாது. தணல் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நைஸாகவும் இல்லாமல் கொரன்னு இல்லாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் எடுக்கணும். நம்ம அரைக்க போகும்போது தான் மிளகாயோட மேலே காம்பை அப்படியே தனியாக பிரித்து எடுத்துடணும். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு கொரப்பாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது அதோட பக்குவத்தில் அரைச்சா மட்டும்தான் அந்த ரெசிபி லாங் லாஸ்டிங்காக ஃப்ரெஷ்னஸாக அப்படியே இருக்குங்க. இப்போ மிக்சர் ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். முதல்ல வறுத்த மசாலா எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து வச்ச புளியை அதுக்கு மேலே ஆட் பண்ணணும். கீழேயே நம்ம புளியை போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்டக் ஆகிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொப்பரை தேங்காவை சேர்த்திக்கோங்களேன். கோயிலில் கொடுக்குற மாதிரி புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருங்க. 6 மாதம் வரைக்கும் உங்களோட புளியோதரை கெட்டு போகாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரோட மூடியை திறந்த உடனே கமன்னு வாசனை வரும். அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு உடனடியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறணும். அப்போ தான் இந்த ரெசிபி கெட்டு போகாமல் அப்படியே 6 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்க. அந்த வாசனை பார்க்கும்போதே சும்மா கமன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஆறிடும். தருன்னு இருந்தால் தான் புளியோதரை கோயிலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே கோயிலில் சாப்பிடும்போது இனியும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்கும்ல, அதையே நம்ம வீட்டில் செஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புளியோதரை பொடியை டப்பாவில் போடும்போது வீடு ஃபுல்லாக கமன்னு மணக்குங்க. அவ்வளோ சூப்பர் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இந்த பொடி தாங்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்தலை, பெருங்காயமும் சேர்த்தலை. ஏன்னா அது அப்பப்போ தாளிக்கும் போது போட்டால் தான் அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். கடுகு உளுந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் இருக்குல்ல அதையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிங்கன்னா வீடே மணக்குங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. நம்ம வேலை வலுவை கூட அது கம்மி பண்ணிவிடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த மிக்ஸையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடித்த சாப்பாடு அப்படி இல்லைனா குக்கர் சாப்பாடு உங்கள் விருப்பம் போல் எதாக இருந்தாலும் இது கூட சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கோயிலில் கிடைக்கிற சேம் டேஸ்ட் அப்படியே இருக்கும். நடக்கடலை கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. செம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு. அவ்வளோதாங்க. இதை போட்டு கிளறும் போதே சும்மா சூப்பராக தூளாக இருக்கும். துளி கூட மிஞ்சாது. செய்யும் போதே உங்களுக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரசாதத்துக்கு கூட வைக்கலாங்க. உப்பு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புளியோதரை பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கீழேருந்து மேலே மேலேருந்து கீழேன்னு கிளறி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா வீடே மணக்கிற புளியோதரை, அதுவும் கோயிலில் கொடுப்பாங்கல்ல அதே ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு மிக்ஸ் மட்டும் செஞ்சு வச்சிங்கன்னா எவ்வளோ கெஸ்ட் வந்தாலும் சரி ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். நமக்கு டைமும் சேவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.